எல்லோருக்குமான வளர்ச்சியும் எல்லோருக்குமான மகிழ்ச்சியும் எப்போது கிடைக்கும்? ஒரு பெரிய நிறுவன மேலாளர் பணிக்கு தரமான கல்வி நிறுவனத்தில் அதிக மதிப்பெண் பெற்ற இளைஞர் ஒருவர் விண்ணப்பித்திருந்தார். நேர்முக தேர்வு செய்த முதலாளிக்கு இளைஞரின் அறிவாற்றல் அதிக வியப்பை தந்தது. ஆனாலும் அவரை நியமிக்க அவருக்குள்ள ஏதோ ஒரு தயக்கம். உயர்ந்த கல்வி நிறுவனத்தில் படித்திருக்கிறீர்கள், உங்கள் தந்தை செல்வந்தரா? முதலாளி கேட்டார். இளைஞர், இல்லை, நான் குழந்தையாக இருந்தபோதே அப்பா காலமாகிவிட்டார். அம்மா தான் மிக கஷ்டப்பட்டு படிக்க வைத்தார் சொன்னார். அம்மா என்ன வேலை பார்க்கிறார்? பல வீடுகளில் 10 பாத்திரம் தேய்ப்பார், துணிகளை துவைத்து கொடுப்பார். வீட்டில் உள்ள துணியை யார் துவைப்பார்கள்? அம்மாதான். அவர் என்னை எந்த வேலையும் செய்ய விட மாட்டார். கண்கள் கலங்க இளைஞர் சொல்ல, கொஞ்சம் மௌனத்திற்கு பிறகு முதலாளியானவர், இன்றிரவு நீங்கள் உங்கள் தாயின் கரங்களை கழுவி சுத்தம் செய்துவிட்டு நாளை வந்து என்னை பாருங்களேன் சொல்லியிருக்கிறார். முதலாக தாயின் கரங்களை விரித்து பார்த்த இளைஞர் வெடிப்பு, உரிந்த தோல் கண்டு நடுங்கி இருக்கிறார். இந்த கரங்கள் தன்னை அழித்தல்லவா என்னை உருவாக்கி இருக்கிறது என்று கதறி கண்களில தாயின் கரங்களை உற்றி இருக்கிறார். திகைத்து போன தாயோ அப்படியே மகனை கட்டி அணைத்து அமைதிப்படுத்தி இருக்கிறார். அன்று துணி துவைப்பதிலிருந்து எல்லா வேலைகளையும் செய்திருக்கிறார் இளைஞர். மறுநாள் முதலாளியை பார்த்து நன்றி என்று சொல்லி இருக்கிறார். நீங்கள் நேற்று என்ன கற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்டிருக்கிறார் முதலாளி. ஒரு வேலையை முழுமையாக செய்து முடிப்பது எத்துணை கஷ்டம் என்று அறிந்தேன். தாயின் உழைப்பு தானே உயர்வுக்கு காரணம் என்று உணர்ந்தேன். இன்னும் ஏதாவது உணர்ந்தீர்களா? பிறர் உழைப்பை அவசியம் மதிக்க தெரிய வேண்டும் என்று உறுதிபட உணர்ந்தேன். உடனே முதலாளியானவர், நீங்கள் மேலாளர் பதவியை இப்போதே ஏற்றுக்கொள்ளலாம். எவருக்கு பிறரது உழைப்பின் மீது மரியாதையும் மதிப்பும் இருக்கிறதோ அவர்தான் தலைமைக்கு தகுதியானவர். அந்த தகுதியை பெற்றுவிட்டீர்கள், மேலாளர் பதவியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார். பிறர் உழைப்பை மதிக்க மறுப்பவர்கள் பல இடங்களிலே இருப்பதினால்தான் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் தடைபட்டு விடுகிறது. பிறர் உழைப்பை மதிக்க தெரிந்தவர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் எல்லோருக்குமான வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாகி விடுகிறது.